பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி சொல்லப்படுது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பாங்களாம்? நன்றாய் இருப்பார்கள். ஆமே. எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நமக்கு விருப்பம். உலகத்துல, நம்ம ஊர்ல, நம்முடைய தேசத்துல எத்தனை வியாதி, எத்தனை போராட்டம் வந்து வியாதிகள் வந்தாலும் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய விருப்பமே. ஆமே. அல்லேலூயா. அப்ப அவருக்கு நம்ம அஞ்சி அவருக்கு நம்ம பயந்திருக்கிறவங்க தான் நன்றா இருக்க முடியும் இந்த உலகத்துல. ஆமே. அப்படின்னு இங்க சாலமோன் ஞானி இங்க எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒருவருடைய ஆரம்பத்தை விட அவருடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பைபிள்ல ஆரம்பம் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க முடிக்க முடியாது போயிருக்காங்க. சிலர் ஆரம்பமே முடிவு, அதாவது நல்லா முடிச்சிருக்காங்க. அதாவது முடிவு வந்துட்டு ஆரம்பம் நல்லா இருந்திருக்குது, முடிவு வந்துட்டு கேள்விக்குறியா மாறி இருக்குது. ஆமே. அதனால 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல யோபுல வாசிக்கிறோம், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் அந்த முடிவு நல்லது. ஆமே. அல்லேலூயா. ஆனாங்க சொல்றாரு, அப்ப ஒருவனுடைய ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆரம்பத்தில் எப்படி நம்ம வந்து எனத்தனமோ வந்தோமோ செஞ்சுமோ தெரியல, அது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கணும், முடிவு மகிமையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை அதுதான் ரொம்ப சந்தோஷம். என்ன மனிதா சிஸ்டர்? ஆமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அநேகருக்கு நல்லா ஆரம்பிச்சிருக்குது, சிலருக்கு அப்ப நல்ல முடிவு என்ன பண்ணுது இருக்கிறதா குறித்து பைபிள்ல நிறைய மக்களை குறித்து சொல்ல முடியும். ஆமே. சிம்சோன் ஆரம்பத்திலே நல்லா சேலஞ்சு உள்ள மனுஷனா வந்தான். ஆமே. ஆனா அவனுடைய முடிவு பரிதாபத்துக்குள்ளா போயிடுச்சு. சாலமுடைய ஆரம்பம் பயங்கரமா ஹோஹோன்னு இருந்துச்சு, ஆனா முடிவு பரிதாபத்துக்குள்ள போயிடுச்சு. சவுலா இந்த புதிய ஏற்பாட்டுல 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சவுலுடைய ஆரம்பம் கொஞ்சம் அற்பமா அவன் வந்துட்டு என்ன பண்றான், தொடங்குறான். ஆனா முடிவு மகிமை உள்ளதா அவன் வாழ்க்கையை முடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்தன்றது முக்கியம் இல்லை, ஆனா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு முடியுதுன்னா நம்முடைய முடிவு மகிமையா காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழகாகவும் ஆழமாகவும் வந்துட்டு என்ன பண்ணணும், கூறியிருக்க வேண்டும். அதுதான் சொல்லணும் ஜனங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களில வந்துட்டு நம்முடைய சிந்தைகளில, நம்முடைய வார்த்தைகளில, நம்முடைய நடத்தைகளில கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுல? நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வந்துட்டு நடக்க எல்லாமே கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்ற, 1 தீமோத்தேயு 4:12, நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையில, உன்னுடைய நடக்கையில, உன்னுடைய அன்புல, அப்புறமா வார்த்தையில, நடக்கையில, அன்புல, விசுவாசத்துல, கற்பில, அப்புறம் விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணுமா மாடலா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப மற்றவங்களுக்கும் நம்ம மாடலா மாறணும்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னாகமம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதகாண்டம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இங்க ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கடந்த நாட்கள்ல நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு மேற்கோள் காட்டி அந்த 3 நாள் அந்த ஜெபங்கள்ல கூட அந்த காரியத்தை குறித்து நான் சொன்ன ஒரு சில காரியங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப், அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப காலேப் வந்து எப்படி இருந்தாராம்? வேற ஆவிய உடையவனாய் இருந்து உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவரை சேர பண்ணுவேன்,
அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலேப்பை குறித்து சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் என்று சொல்றாரு. என் தாசனாகிய யோபு மேல கவனம் வச்சாயோ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எல்லாரையும் என் தாசன் சொல்லி ஆண்டவர் சொல்லல எல்லா இடத்துலயும் பைபிள்ல. ஆனா காலேப்பை சொல்லியிருக்காரு, அப்படி யோபையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென். என் தாசனாகிய யோபு அப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்துட்டு மோசே கிட்ட சொல்லும் போது என்ன 12ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லும் போது, என் தாசனாகிய மோசேவுக்கு விரோதமாய் அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு துணிகரம் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அங்க சொல்லுவார். அப்ப எல்லாரையும் சொல்ல, ஒரு சில மக்களை மட்டும்தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு, என் தாசனாகிய காலு வேற ஆவி உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றினபடி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை நான் சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த காலேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு, வேற ஆவி உடையவனா இருந்தான்னு சொல்லப்படுது. ஆமென். ஆண்டவர் வந்துட்டு லேவியராகமம் 20:26 வாசித்தீங்கன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்துன்றார். அப்ப மற்ற ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்ததுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வேறு பிரிச்சு வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நான் பரிசுத்தர் நீங்கள் அங்க வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16. அது சொல்றாரு பாருங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அழைச்சவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பரிசுத்தரா இருக்கிறார். அதனால நம்முடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். ஆமென். அப்பா பரிசுத்தமா இருக்கிறது போல பிள்ளைய வந்து பரிசுத்தமா இருக்கணும். அப்பா குடிகாரனா இருந்தா பிள்ளையும் குடிகாரனா மாறும். அப்பா வந்துட்டு தவறான வழிக்கு போறாங்கன்னா பிள்ளைங்களும் அதே வந்து கற்றுக்கொள்ளும். என் கண்ணு முன்னாடி இந்த ஊழியத்துல இங்க இருக்கும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா கூரை இருந்துச்சு. அப்ப சர்ச்சு கூரை வந்து அப்ப வந்து சீட் போடுற அந்த ஸ்டேஜ்ன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து இதே தெருவுல இப்படி ஓடுறாங்க இப்படி சர்ச்சுக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி. அப்ப சர்ச்சு நான் பெருக்கிட்டு இருக்கிறேன். நான் காலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இங்கதான் வீடு இருந்தது. அதோட கூட நான் மாட்டாச்சிட்டேன். அப்ப இருக்கும்போது ஒரு பொண்ணை ஒரு தாய் துரத்தின்னு போறாங்க, ஓடுறாங்க. ஓடும்போது அது துரத்தினே வராங்க தடி எடுத்துன்னு. அது துரத்தின்னு வரும்போது திடீர்னு அந்த பொண்ணு திரும்பிக்கிச்சு தாய்கிட்ட திரும்பிட்டு என்ன சொல்ல தெரியுமா, நீ சரியா கரியா, நீ ஓகேமா கரியா, என்ன கேக்குறிய, என்ன துரத்தின வரைய, நீ கரெக்டா இரு, நானும் கரெக்டா இருப்பேன். ஆமே, ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கும். ஆமே, அல்லேலூயா. அதனால நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழிச்சுடும். நம்ம ஜெபம் பண்ணா அதை ஜெபம் பண்ணுவோம், நம்ம பைபிள் படிச்சா பைபிள் படிக்கும், நம்ம சபைக்கு ஒழுங்கா வந்தா பிள்ளைகளும் ஒழுங்கா வருவாங்க. நம்ம முன்மாதிரி இல்லாத பிள்ளைகள் முன்மாதிரியா வாழணும்னா நிச்சயமா வாழ முடியாது. ஆமே, அதான் சொல்றாரு லூக்கா 9ஆம் அதிகாரம் 62 சொல்றாரு, இந்த கலப்பெண் மேல கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்ப இந்த கலப்பு மேல கையை வச்சிருக்கிற நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிற நீங்க இந்த கலப்பு மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களும் பின்னாடி தான் பார்க்கும். விட்டு வந்து எல்லாம் இருக்குது நமக்கு ரெடியா. ஆமே, நம்ம எதெல்லாம் வெட்டமோ அதெல்லாம் ரெடியா இருக்குது இழுத்து பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் நம்ம டைரக்ஷன் திறமனா முடிஞ்சு போச்சு, கீழே தள்ளிடும். நம்ம எந்த பாவங்கள்ல இருந்து எந்த காரியத்துல இருந்து நம்ம விடுதலை பண்றோமோ அதே பாவம் நம்ம இழுத்து பிடிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் பவுல் வந்துட்டு இங்க தாவீதை பார்த்து காலேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனாய் இருந்து உத்தமமாய் என்னை பின்பற்ற வந்தபடினால் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இங்க சொல்றாரு வேற ஆவி அப்படின்னு சொல்றாரு. இந்த வேற ஆவியை குறித்து பைபிள்ல வந்து நிறைய பேரை குறித்து சொல்லப்படுது. ஒரு சிலர் மட்டும் அவளை மென்ஷன் பண்றான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 39ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 40ஆம் அதிகாரத்துல நீங்க வருவீங்கன்னு சொன்னா 41ஆம் அதிகாரத்தை படிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டா என்றான். ஆமே, அரண்மனையில் இருக்கிறதான எல்லா சேவகர்கள் மத்தியில மந்திரிகள் மத்தியில அவர் பார்வோன் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு,
தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தன் உங்களுக்குள்ள இருக்கிறானா? கொஞ்சம் பாருங்கன்றான். ஆமே. பின்பு தேவன் சொன்னாரு, பின்பு பார்வோன் சொன்னாரு யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆமே. பார்வோன் ஒண்ணு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்றவன் வேற யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிறானான்னு கேட்கிறாரு. அதே பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, இங்க சொல்றாரு, உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருத்தனும் என் அரண்மனையில் என் தேசத்திலே இல்லைன்ற. ஆமே. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறி. பெற்ற தகப்பனை நேசித்தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான், தகப்பனுக்கு முதிர் வயதில் அவன் பெற்றெடுத்ததுனால அவனை ரொம்ப செல்வாக்கு அவனை நேசித்திருந்தான். இந்த நேசம், இந்த அன்பு அவனை வந்துட்டு என்ன பண்ணிச்சு, அவங்களுடைய சகோதரர்களுக்கு பகையை கொண்டு வந்துருச்சு. ஆமே. எல்லா பிள்ளைங்களை விட இவனை மட்டும் தனியா நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு பகை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவன் அதில் வேற ஒரு சொப்பனத்தை கண்டு ஆண்டு எனக்கு இதை சொன்னாரு அதை சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே இன்னும் பகை மேல பகை வந்துச்சு அவங்களுக்கு. அதனால இவனை எப்படியாவது கொண்டு போட்டணும், அடிச்சிடணும். அதுக்கு என்னமோ திட்டம் போட்டாங்க. குளியில் தோணலாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வெத்தட்டா, அவ்வளோதான். எகிப்துக்கு போனா அடிமையா போனா அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சு. அதனால அப்படியாவது வித்தலான்னு வித்து போட்டாங்க. அப்பா கிட்ட நம்ப வச்சிட்டாங்க. ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை தெளிச்சு அவனுடைய போட்டு இந்த வஸ்திரத்து மேல தெளிச்சு, ஒரு துஷ்ட மிருகம் கொண்டு போனத இந்த வஸ்திரம் நம்ம சகோதரன் தான் பாருங்க, கொஞ்சம் எவ்வளவு டேலண்டா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, போய் சொல்றாங்க. அப்ப அவன் நம்ப வைக்கிறாங்க. ஆமே. அப்பா அதை பார்த்து அழுது புலம்புறார், தலை மேல மண்ணெல்லாம் வாரி தூத்திக்கிறார், அழுறாரு, ஒப்பாரி வைக்கிறார். ஆனா அவன் அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா யோசேப்பு இப்ப பாத்தீங்கன்னா, அவன் வழிகள்ல, அவனுடைய குடும்பத்துல, தன்னுடைய சகோதரர்கள்ல, ஆனா பாருங்க வழியில பாருங்க, அங்க வரான், அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வராங்க, அவன் போர்த்திபார் கிட்ட வரான், போர்த்திபாருடைய குடும்பத்துல எல்லாம் அவனுக்கு என்ன பண்ண அதிகாரம் கொடுக்குறாங்க. ஆமே. அல்லேலூயா. அவன் காரி சுத்தலவனா இருக்கிறான், இவன் கூட கடவுள் இருக்கிறான்றது எல்லாம் தெரியுது. 39ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல அவன் சொல்றான். அப்ப பாருங்க, அந்த இவன் கூட கடவுள் இருக்கிறான்னு உடனே அந்த அடிமையா வந்தவனுக்கு எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட என்ன பண்றான், கொடுக்குறான். ஆமே. அவன் மனைவியை தவிர அவன் அத்தனை பொறுப்பு கொடுக்குறான். அவன் ஒரு வேலைக்கு அடிமையா வந்தவன், ஒரு வேலைக்காரவன். ஆனா அந்த வேலைக்காரனா இருந்தவன், சாதாரணமா இருந்தவனா, இவனை என்ன பண்ண, வீட்டுக்கு விசாரணைக்காரனா மாத்துற. விசாரணைக்காரனா மாத்தி தன்னுடைய மனைவியை தவிர வேற ஒன்னையும் விலைக்க வைக்கல அப்படின்னு அவங்ககிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறான், ஒரு அடிமை கிட்ட. ஆனா அவன் அடிமை, அவன் எல்லாருக்கும் அடிமையா இருக்கிறான். ஆனா கடவுளுக்கு அவன் எப்படியா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், ஒன்னோலவனா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு அடிமையா இருக்கிறான். அவன் முதலாவது கடவுளை தான் மகிமைப்படுத்துறான். அதனால பாருங்க, அங்கேயே பிசாசு என்ன பண்றான், அவன் மனைவி மூலியமா. ஒரு சாதாரண அடிமையா இருந்தா, ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரர் இருந்தா, போர்த்திபாருடைய மனைவி அவன் மேல கண்ணு போட்டிருப்பாளா? போட்டிருக்க முடியாது. அவனுடைய தரம் உயர்த்தப்பட கடவுள் அவன் கூட இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் தொடர்றதெல்லாம் ஒன்னா விளங்குதுன்ற பார்த்த உடனே தான் இவன் மேல அவனுக்கு ஒரு கண்ணு போகுது. ஆமே. அவன் அடிமையாவே இருந்தானே, அவன் மேல அவன் என்ன பண்ணிக்க முடியாது, கண்ணு போட்டுக்க முடியாது. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அங்க செய்யாத தப்புக்காக 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா 1008 கேள்வி அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனாலும் தன்னுடைய உத்தமத்தை விடல, உண்மையை விடல. கடவுள் கொடுத்த அந்த தரிசனம் அவனுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தனால, ஆண்டவர் ஒரு நாள் என்னை நிச்சயமா அவர் சொன்னபடி உயர்த்தவான்ற நிச்சயத்தோட இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் ஆண்டவர் பாருங்க, ஏற்ற காலம் வரும்போது பார்வனவே குழப்பற ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு ஆண்டவர். கொடுத்துட்டு யாருமே சொல்ல முடியாத அர்த்தத்தை யோசேப்பு சொல்லும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படிதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்வு வருதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாவற்றையும் உண்மையை பார்த்துதான் ஆண்டவர் ஏற்ற நேரத்துல நம்ம உயர்த்துவேன். ஆனா அது வரைக்கும் நம்ம பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். 1 பேர் 5:6 வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல அவர் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அடங்கிடலாத நம்ம குறுக்கு வழியில போய் சமாளிச்சு மேல வரணும்னா கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்ப்பார். நம்ம கொடுத்த தரிசனம், கொடுத்த அழைக்கும் போது ஆண்டவர் நம்ம கொடுத்த பிராமிஸ், வாக்கு தத்துவங்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி ஏற்ற நேரத்துல கர்த்தர் நம்ம உயர்த்துவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காரேப்பு வேற ஒரு ஆவியாரா இருந்தானா, உத்தமமா பின்பற்றி வந்தான்னு சொல்றாரு பாருங்க. அங்க
தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தன்னுடைய ராஜ்யத்துல நஷ்டம் வராதபடி 127 நாடுகள், 127 நாட்டுல 3 தேசாதிபதியை நியமிக்கணும்னு ராஜா கட்டளை கொடுக்குறார். 3 பேரை நியமிக்கிறார். அதுல ஒருத்தர் தானியேலா இருக்கிறான். அந்த 3 பேர்லயும் தானியேல் யாரா இருக்கிறான்னா, அவங்க 2 பேருக்கும் மேற்பட்டவனா தானியேல் இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு சொல்லப்படுது? தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல என்ன சொல்லப்படுது? விசேஷித்த ஆவி. என்ன சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம்? என்ன பைபிளே எடுக்க மாட்டீங்களா? டக்குன்னு படிக்க மாட்டீங்களா? பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா? ஒரு விசேஷ ஆவி. உன்னை பார்த்தா சொல்லணும், உனக்குள்ள ஏதோ ஒரு விசேஷ ஆவி இருக்கு, உனக்குள்ள ஏதோ ஒரு வேற ஒரு ஆவி இருக்குதுங்க. அதனால உங்ககிட்ட மட்டும் நான் வந்துட்டு தப்ப முடியாது, உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட சொல்றேன் அப்படி சொல்லணும் ஜனங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வேற ஆவி உடையவர்களா, அப்ப வந்து விசேஷத்தை ஆவி உடையவர்களா, தேவனுடைய ஆவி உடையவங்களா நம்ம மாறணும். அப்படின்னா சும்மா இருந்துட்டா வந்துட்டு பைபிளே படிக்காத, ஜபமே பண்ணாம, கடவுளுக்கு முக்கியத்துவமே கொடுக்காத இருந்தா நம்ம வந்துட்டு அந்த ஆவியெல்லாம் வந்துருன்னு நினைக்க கூடாது. வேற ஒரு ஆவின்னா இந்த ஆவி போயிடும், வேற ஒரு ஆவி வந்து உட்காந்துரும். சவுல் ராஜா தான், முதல்ல இஸ்ரவேலினுடைய ராஜா தான். சவுல் வந்துட்டு தீர்க்கதரிசி ஒருத்தனா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணி அவன் போகும்போது, அவன் வீட்டுக்கு போகும்போது விசேஷமா மாறினான். ஆனா சவுலையும் ஒரு தேவனுடைய ஆவி பெற்றவனா, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தனா அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத போனானோ, கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களித்ததுன்னு சொல்லப்படுது. ஆமென். நல்ல ஆவியை கர்த்தர் தான் கொடுக்கிறார். நம்ம கீழ்ப்படியாத போது வேற ஒரு ஆவியை அனுப்புறதும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவி வரும்போது எல்லாரும் பார்ப்பீங்க, பரிசுத்த ஆவி இவனுக்கு கூட ஒரு வல்லமை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, அது எல்லாரும் பார்க்கலாம். ஆனா நம்ம கீழ்ப்படியாத போகும்போது வேற ஒரு ஆவி வரும்போது, ஆமா இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே, இப்படி இவங்களுக்குள்ள வந்துச்சு இந்த ஆவி அப்படின்னா அப்பதான் தெரியும் அலக்கழிக்கிறது. ஆமே. நம்ம வேற ஆவிக்கு எந்த விதத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆமே. நம்ம கடவுளுக்கு பிரியமானதா இருக்கும்போது அவர் விசேஷத்த ஆவி தருவார். பாருங்க, உபாகம புத்தகத்துல 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அங்க மோசே மரிக்க போறாரு. மரிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா மேல பிளஸ் பண்றாரு. அவர் பிளஸ் பண்ணும் போது ஞானத்தின் ஆவினால் அவன் நிறையப்பட்டானாம். ஆமே. என்ன ஆவி? என்ன மஞ்சம்மா? என்ன ஆவி? இந்த ஆவிங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. அதனால நல்லா உட்காருங்க. அதனால வந்து சொன்னா, அதனால வந்து அப்ப ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தின் ஆவினால, விசேஷ ஆவினால, அப்ப வேற ஆவி உடையவனா தேவனுடைய ஆவி என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இங்க வந்துட்டு சொல்லப்படுது 14ஆம் அதிகாரத்துல அந்த என்னாகமம் அந்த 14:24 வாசிக்கும் போது, என் தாசனாகிய காலே பேரே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி இருக்கணும். ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நம்மள தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். எந்த சிந்தையா இருக்கணும்? அந்த 2ஆம் அதிகாரத்துல அங்க 5வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை நமக்குள்ள காணப்படணும். அதங்க சொல்றாரு, நம்மள தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள், எந்த காரியத்திலாவது வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமே. நம்ம பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கல, ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வேற சிந்தை இருக்கிறதையும் நமக்கு ஆண்டு காட்டி கொடுப்பார். ஆனா நம்ம ஜெபத்தோடு அவருக்கு பிரியமா நம்ம வாழும் போதும் நம்ம இந்த சிந்தையா இருக்கிறோன்றதையும் அங்க நமக்கு காட்டுவார். ஆமே. அங்க சொல்றாரு வேற ஆவி அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு
வேற சிந்தை. ஆமேன்னு சொல்லுங்க. தேறினவங்கள் வேற சிந்தையா இருக்கு. அப்ப சிந்தையை குறித்து அங்க சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னாகமத்துல சொல்றாரு, வேற ஆவி உடையவர்களா, இந்த ஆவி உடையவர்கள் என்று சொல்றார். இங்க வேற சிந்தையா அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம வேற சிந்தை உடையவர்களா கர்த்தர் நம்மை மாற்றணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா காலேப்பு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை போல இன்னைக்கு காலேப்பு இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னா, இந்த உலகம் அவரை கூப்பிட்டு வச்சு பரிசு பொருள் கொடுத்து ரொம்ப உத்தமமா பின்பற்றினவன் அப்படின்றத கௌரவிச்சிருக்கோம். கௌரவிச்சிருக்குமா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் மேலே போயிருக்காரு. அவர் 5 நாள் தான் மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போறாரு. இந்த வாரத்தில் வரப்போறாரு. ஆனா அதுக்கு அனுப்புறதுக்கே எவ்வளவோ வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு பாராட்டுகள் எவ்வளவோ குமிஞ்சிச்சு போகும்போதே. ஆனா இப்ப முடிச்சுட்டு வரப்போறாரு இந்த வாரத்துல. வரும்போது எவ்வளவு பாராட்டு வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று நியூஸ்ல சொல்றான், அவர் பத்திரமா அவருடைய காரியங்கள் எல்லாம் அங்க வந்துட்டு ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பத்திரமா கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆமே, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கே அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதைன்னா நம்முடைய ஆண்டவர் கொடுப்பாரு. நம்முடைய பரிசுத்தவான், உண்மையானவன், உத்தமன் அப்படின்னா எவ்வளவு ரிவார்டு கொடுப்பாரு. ஆமே, அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதான் இந்த காலத்துல அங்க சொல்றாரு பாருங்க. அந்த பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப அங்க சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த 5வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதன் நடுவில் நாம எப்படி வாழணும்? குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா நம்ம வாழணும். ஆமென். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். விக்னேஷ் என்ன பண்ணிற? அங்க பைபிள் பாக்குற மாதிரி தெரியல. அந்த காலடி சந்தல் என்ன செல்லா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் வந்துட்டு மாசற்ற பிள்ளைகளாய், நம்ம குற்றமற்றவர்களாய், கபடற்றவங்களாய் இந்த காலத்துல நாம் வந்துட்டு என்ன செய்யணும்? வேறே ஆவி உடையவர்களாய், வேறே சிந்தை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் வந்துட்டு என்ன பண்ணுது? அந்த உலகம் அக்கிரமத்தை ஒரு கிரமம் என்று சொல்லுது. ஆமென். அநியாயத்தை, அதுதான் நியாயம். நியாயப்படுத்தி பேசுவாங்க. அநியாயக்காரங்களும் நியாயப்படுத்தி பேசுவாங்க. ஆமே, இந்த உலகம் அதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா காலே வேற ஆவி உடையவனா என்ன பண்ண, தன்னையே தாமே என்ன பண்ணாங்க, இன்னைக்கு நியாயத்தை படுத்தி இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்குது. ஆமே. ஆனா ஆண்டுக்கு முன்னாடி காலேப்பு போல உத்தமமா நம்ம பின்பற்றணும். வேற ஆவி உடையவர்களாய், வேற சிந்தை உடையவர்களாய் நாம் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. மாசற்ற பிள்ளைகளாய். காலேப்புக்குள்ள வித்தியாசமான ஆவி உடையவனா இருந்தான். அவன் வந்து பையன் அப்படி இருந்ததுனால அப்ப அந்த மறந்திருக்கிற நல்ல குணங்கள் அவனுக்குள்ள என்ன பண்ணுது? காணப்படுது. அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் போது அழியாதிருக்கிற அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் இல்லாமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதுள்ள ஆவியாகிய இருதயத்துல மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதான்? விலையேற பெற்றது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இருதயத்துல மறந்திருக்கிற அந்த குணம், இந்த சாந்தம், அது வெளிப்படணும். அதுதான் ஆண்டோடைய பார்வையில விலையேறப்பட்டதான். ஆமே. இயேசு சொன்னார், மத்திய 11:29 சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. மனத்தாழ்மையா இருங்கன்னு சொல்றார். அதான் 1 பேதுரு 5:5 வாசிக்கும் போது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாருன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மனத்தாழ்மையை நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்ளணும். அது இருதயத்துல மறைஞ்சிருக்கிற அந்த குணம். ஆமே, காலேபுக்குள்ள இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை? அல்லேலூயா. அப்ப 2வது காலேபுக்குள்ள இந்த விசேஷத்தை ஆவி வந்ததுக்கு காரணம் அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த குணம்.
ரெண்டாவது, திரியேக தேவனுடைய குணாதிசயம் அவனுக்குள்ள என்ன பண்ணுது, காணப்படுது. வாசிக்கிற போது 12 கோத்திர பிதாக்களை வந்துட்டு என்ன பண்றாரு, மோசே அனுப்புறார். இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. 12 கோத்திர பிதாக்களை ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு தலைவர்களை என்ன பண்றாரு, மோசே ஏற்படுத்தி 12 பேரை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு. ஏசுனாரு எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 பேரை தேர்வு செய்தார். 70 பேரை 12 பேரையும் அனுப்புனாரு, 70 பேரையும் அனுப்புனார். ஆமென் சொல்லுங்க. 12 பேரா போனாங்க. ஒருத்தர் நம்ம ஒரு அவையும் பாடுபடும் போது இன்னொரு அவையும் கூட பாடுபடும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னொருத்தர் வந்து தூக்கி எடுப்பான். அதுக்கு தான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், 2 பேரை அனுப்பிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து உலகத்தை படைக்கும் போது எல்லாத்தையும் படிச்சு ஒரு மனுஷனையும் படிச்சுட்டாரு. ஆனா மனுஷனை படிச்சுட்டு அவன் ஒண்டி சோர்ந்து போயிருக்கான்னு தான் அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். ஏன்னா அவன் வந்துட்டு ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, 2 பேர் கூடி இருக்கும்போது அப்ப வந்து என்ன பண்ண, அனல் உண்டாகுன்னு சொல்லப்படுது பிரசங்கில. ஆமென் அல்லேலூயா. அப்ப வந்து இப்ப 2 பேர் கூடி இருக்கும் போது நலம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, எத்தனை பேர் ஒரு கூட்டம் மக்கள், சிலர்லாம் வந்து ஒரு ஊழியக்காரங்க, சிலர்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறியா, மீட்டிங் வைக்கிறேன்னா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 5000 பேர் வருவாங்களா? ஒரு 10,000 பேர் வருவாங்களா? ஒரு 2000 3000 பேர் வருவாங்களா? இதை கேட்டுதான் அப்ப வந்து கம்மியா இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னா அங்கேயே அவங்க வந்து அப்படியா, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், நான் அங்கேயே முடிச்சிடுறாங்க. ஆமா. ஆனா பெரிய கூட்டம் மக்களை தான் அவங்க என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசுனார் என்ன சொல்லிட்டா தெரியுமா, எத்தனை கூட்டம் மக்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது, எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க அங்க நான் வந்துடுறேன்றாரு. அல்லேலூயா. அவரு அங்க வந்து அற்புதம் செஞ்சிடறாருங்க. அங்க நம்ம நடுவுல வந்து நிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப வந்து பாருங்க, இங்க 12 பேர் வேவு பார்க்கறதுக்கு கானான் தேசத்துக்கு அனுப்புனா 12 பேர்ல 10 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்களவே சிதறடிச்சிட்டாங்க. அவங்களாம் ராட்சதர பிறவைங்க. நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்கிளியை போல நாங்க இருந்தோம். ஆனா அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த தேசத்தெல்லாம் நம்ம கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அவங்க நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லா ஜனத்தினுடைய இருதயத்தை கரைய பண்ணிட்டாங்க 10 பேர். ஆனா இவங்க கானான் தேசம் போக சொன்னா போவே கிடையாது. போகாதே வழியிலே வந்துட்டு மனிதா சிஸ்டர் அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கூட்டை கிளப்பி விட்டாங்க, எல்லாத்தையும் ஜனங்களையும் இருதயத்தை கரைய பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியா வந்து என்ன நடந்தது அப்படின்னா, காலேப்பும் யோசுவா மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அதே தேசத்துக்கு போனாங்க. அதே தேசத்துல போயிட்டு அந்த வந்ததையும் அந்த மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ராகாப் வேசிக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டா, கூப்பிட்டு வச்சு ஒரு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டா, அவளை பாதுகாத்துட்டு அவன் சொல்லும் போது சொல்றா, எல்லா ஜனங்களுடைய இருதயம் உங்களுக்கு முன்னாடி கரைஞ்சு போயிருக்குது, உங்களை குறித்து பயமும் திகிலும் பிடிச்சவங்களாக்குறாங்க. ஆமென். யோசுவா காலேபு கிட்ட சொல்றாங்க, அதனால இந்த ஜனங்களை ஈஸியா வந்து நீங்க ஜெயிச்சிடலாம், சுதந்திரிச்சுக்கலாம், கடவுள் உங்க கூட இருக்காரு, பல அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சு நடத்தி வரத்தை குறித்து இவங்க பயந்து போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஆமே. கடைசி அவன் சொன்னான், அப்ப வந்து இந்த தேசத்தெல்லாம் வந்துட்டு அழிச்சிட்டு நீங்க சுதந்திரம் பண்ணும்போது எங்களையும் அழிச்சிடாதீங்க சேர்த்து அப்படின்னு சொல்லும் போது, எங்களுக்கு உங்களை நாங்க பாதுகாத்தோம் இல்லையா, அதனால எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவன் சொன்னாங்க. அப்ப நாங்க வரும்போது இந்த தேசத்து மேல வரும்போது உங்க ஜடல்ல வந்து ஒரு சிகப்பு கயிறை கட்டி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. அந்த சிகப்பு கயிறு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அடையாளம். பஸ்கா பண்டிகை நாட்கள்ல வீடுகள் தோறும் சாவு இல்லாத வீடு கிடையாது. சங்கார தூதன் எல்லா குடும்பத்தையும் அழிச்சான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள சங்கார தூதன் உள்ளே போகல. ஆமென். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து படிக்கும் போது சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப சங்கார தூதன் உள்ள வரக்கூடாதுன்னா அந்த ரத்தத்தை தெளிக்கப்படுதா இருக்கணும். இதை நம்ம பண்றதில்ல. ஆனா நீங்க நிறைய பேர் கையில ஒரு கட்டு, காலில் ஒரு கட்டு, கருப்பு கயிறு தான் கட்டுறீங்க. கருப்பு வந்து சாத்தானுக்குரியது, சிகப்பு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு அடையாளம். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தான் இன்னைக்கு இந்துசும் கூட என்ன பண்றாங்க, அவங்க அமாவாசை ஆச்சுன்னா பௌர்ணமி ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு பூசணிக்காய் உடைச்சி ஒரு சிகப்பை தடவி அது ஒரு முத்திரை போடுறாங்க. என்னத்துக்கு? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செய்யணுங்கிறான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது சங்காரத்துடன் உள்ள பிரவேசிக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சு என்ன பண்ண, சிலுவை போடணும். ஆமே. அல்லேலூயா. 12 பேர் அனுப்புனா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கரைய பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் போய் திரும்பி அங்க பேரிச்சம்பழங்கள், வாழை மரத்தினுடைய வாழை கொலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, உச்சிதங்கள்லாம் கொண்டு வந்து மோசேக்கு கொடுத்தாங்க. அந்த தேசத்தை நாங்க போனோம், நன்றா இருக்குது, அழகா இருக்குது அப்படின்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வந்து இப்படித்தான் வந்து காலேப் வேற ஆவி உடையவனா இருந்தான். அவன் போய் மிதிச்சு வந்த தேசத்துல மறுபடியும் அவனை ஆண்டு கொண்டு போனார்.
நம்மையும் அப்படி ஆண்டு கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா பாருங்க, பெரும்பாலான மக்கள் இருக்கிறத அப்படிதான் சொல்லுவாங்க. பெரும்பாலான மக்கள் வந்துட்டு இருக்கத்தான் நம்ம நம்பக்கூடாது அதிகமா சில நேரத்துல. பெரும்பாலான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, பாகாலே தெய்வம்னு சொல்லிட்டு ஏசபேலுக்கு பயந்து போய் என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் போய் கூப்பிட்டாங்க. ஆனா எலியா, நான் ஒருத்தன் மாத்திரம் கர்த்தருக்காக முன்பாக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம். அப்படி கர்த்தருக்காக நம்ம நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அததான் பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, திரள் கூட்டமான வந்துட்டு பாத்தீங்கன்னா படைகள் வந்துட்டு என்ன பண்ணுது, வந்துட்டு இருக்குது. ஆனா கிதியோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிருக ஜீவன்களும், அப்ப வந்து கடற்கரையான மணலத்தனையான வந்து ஒட்டங்களும் குதிரைகளும் வந்துட்டு என்ன பண்ணுது, அவங்க படைகளோடு கூட வராங்க. தேசம் எங்கும் பரவிடுக்குது. எல்லாம் தேசத்தினுடைய வெள்ளாமையெல்லாம், இஸ்ரேல் மக்களுடைய வெள்ளாமையெல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க வராங்க. ஆனா அதன் மத்தியில எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் துணிஞ்சு போய் கோதுமை மணி அடிச்சிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவனை கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. அவனை பார்த்துட்டு கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன்னாரு. ஆமென் சொல்லுங்க. யார் துணிந்து நல்ல தைரியமா யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கடவுள் இருப்பார். நம்ம எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து எல்லாத்துக்கும் பயம். பயமே சாத்தானுடைய ஆயுதம். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்துல பிரகடனம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது முதல் வேடு என்னத்தான் சொல்லுது, அங்க ஆண்டுடைய அக்கினியம் கந்தகம் இருக்கிற கடல்ல பங்கு யாருக்குன்னு சொன்னா, அங்க சொல்றாரு பாருங்க 21:8, பயப்படுகிறவர்கள். முதல் எடுத்த வார்த்தையே அதுதான். பயப்படுறவங்க அங்க போக முடியாதான். பயப்படுகிறவர்களும், அவிவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனை சூரியன் செய்யறது அவன் செஞ்சா நானும் போய் செய்யறது. அப்படி செஞ்சீங்கன்னா ரெண்டு ஆண்டுடைய வருகையில போக முடியாது. அல்லேலூயா. அதனால வந்துட்டு இப்ப சொன்னா நிறைய விசுவாசிங்க கூட ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்றதை பார்க்கறது, சாயத்திரக்காரங்கிட்ட ஓடுறது, அவனுக்கு வசக்கட்டு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் பண்ணுது. தயவு செஞ்சு பண்ணாத. ஆமே அங்க சொல்றாரு, ஆண்டுடைய வருகைக்கு போக முடியாது. அவர் சொல்றாரு, சூனியக்காரரும், விபச்சாரக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும், அவங்களுக்கு அக்கினியும் கந்தம் வேகிற கடல்ல அவங்களுக்கெல்லாம் பங்கு. ஆமே ரட்சிக்கப்படாத மக்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கும் அதுதான் பங்கு. இதெல்லாம் இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிற மக்களுக்கும் அதிகமா அவங்களும் அந்த பங்குல போவாங்க. ஆமேன் சொல்லுங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் பயப்படக்கூடாது. நம்ம கூட கடவுள் இருக்கிறார். ஆமேன். நீதிமொழிகள் 28:1 சொல்லப்படுகிற மாதிரி, சாமத்தில் 28:1 அப்ப வந்து சொல்றார், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் சொல்றார். தைரியமா நம்ம இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. கிதியோன் வந்து பாருங்க, யாரும் அந்த படைகளை பத்தி பயப்படவே இல்லை. ஆனா பயப்பட்டான். ஆனா வந்துட்டு அவன் மேல ஆவியானவர் வந்து இறங்கினா இருப்பாருங்க. கிதியோன் மேல இறங்கின பிறகு அதுக்கு அடுத்தது அந்த படைகளை கண்டு அவன் பயப்படவே இல்லை. ஆமே அப்படிதான் அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவங்க மேல இறங்குற வரைக்கும் அவங்க வந்து பயந்து போய் தான் இருந்தாங்க. வார்த்தையில நிக்கல. ஆனா ஆவியானவர் இறங்கின பிறகு தைரியமா பிரசங்கித்தாங்க, தைரியமா போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. எங்கேயும் சாவுக்கும் ரெடியா இருந்தாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் தைரியமா நின்று காண்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது போல நம்ம எத்தனை சூழ்நிலைகள் வந்துட்டு இருந்தாலும் நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது. வேறே சிந்தை உடையவர்களாய், வேறே ஆவி உடையவர்களாய், கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உத்தமமா நம்ம காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. இந்த தெய்வீக வெளிப்பாடு காலைப்புக்குள்ள இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. அதனால பணத்துக்காக, அதனால வந்து பொருளுக்காக, நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, நன்மைக்காக மாத்திரம் நம்ம வந்துட்டு நம்ம வேஷம் போடுறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்து எந்த சூழ்நிலையிலும் எது இருந்தாலும் எல்லாவற்றும் கர்த்தரை எனக்கு போதும், அவர் எனக்கு இருந்தா போதும், நான் அவரோடு இருந்தா போதும், அவர் எனக்கு எல்லாம் தருவாருன்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தா போதும். கர்த்தர் நம்ம நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் அதாவது சொல்றாரு, 77வது சங்கீதத்துல 3வது வசனத்துல சொல்றாரு, ஒரு மனிதனுடைய பூரணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அங்க சொல்றாரு பிறகு வாசிக்கலாம். அது நான் தேவனை நினைத்த போது அழகினேன், நான் தியானிக்கும் போது ஆவி தொய்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த 3 பகுதி. ஆமேன்னு சொல்லுங்க. நாம் ரட்சிப்பினுடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த அன்புக்கு வந்துட்டு அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் நமக்குள்ள வர வர இந்த உள்ளான மனிதன் வந்துட்டு என்ன பண்ண, புதுப்பிச்சுட்டே இருக்க முடியும். ஆமே
அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுத்தும் போது, ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கும் போது, அந்த வசனத்தின்படியே நம்ம சுத்திகரிக்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாயிட்டே இருப்பான். பழசெல்லாம் வெளியேறிடும். ஆமென். அல்லேலூயா. அப்படி பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் அடைந்தாயிற்று. அதான் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 12வது வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் பிடித்துக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து நான் முடிக்கணும். அதுதான் என் லட்சியம். ஆமென். அப்படி நம்ம ஓடணும். இந்த உலகத்துல கட்சியோ கொடியோ கோஷம் போட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நமக்கு என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் கூட வராது. ஆமென். நான் என் வயசுல வந்து எல்லாம் கொடி பிடிச்சி பார்த்துட்டோம், கோஷம் போட்டு பார்த்துட்டேன். என்னென்ன பண்ணுமோ எல்லாம் அதுங்களுக்காக செலவழிச்சு எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அப்படி கோஷம் போட்டு என்னென்ன எவ்வளோ செலவு பண்ணுமோ எல்லாம் பண்ணோம். நீங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நாம் வந்துட்டு எந்த மனிதனுக்கும் பின்னாடி போய் அது இதுன்னெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்ல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறவர். நம்மளை பலப்படுத்துகிற அவர் தான், நம்மளை சுகப்படுத்துகிற அவர் தான், நமக்கு ஜீவனை கூட்டி கொடுக்குற அவர் தான், நமக்கு என்ன தேவைன்னு கூப்பிட்டா வந்து பதில் கொடுக்குற அவர் தான். ஆமென் சொல்லுங்க. அவரெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்க போனாலும் நம்ம கூப்பிட்டாலாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோலியாத் வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத் என்ன பண்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த அந்த சத்ரு கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு போது அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, 51வது வசனம், 17:51. தாவீது ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து உருவி அவனை கொன்று, ஆமென் சொல்லுங்க, அவன் வெட்டி தலையே வெட்டினாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாரு, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் வந்துட்டு என்ன பண்றான், தாவீது சவுலுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தாவீது கொஞ்சம் வந்து யுத்த காலத்துக்கு போய் அந்த பெருசுங்கிட்ட சண்டை போடும்போது தாவீதுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இந்த காலுக்கு ஒரு பேடு கட்டுவாங்க, கைக்கு ஒரு பேடு கட்டுவாங்க, எல்லாத்துக்கும் அதுக்கு பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி இவனுக்கும் கட்டி என்ன பண்றாங்க, நடக்க விட்டு பாக்குறாங்க. ஆனா இவருக்கு வந்து சொல்ற, இதெல்லாம் எனக்கு அபியாசம் கிடையாது, நான் இருக்கிற மாதிரியே போறேன். ஆமென் சொல்லுங்க.
போன பிறகு யுத்தத்தை ஜெயிச்சார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி தாவீது சவுலுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணான்? களைந்து போட்டான். ஆமென். களைய வேண்டியதை களையணும். ஆமென் சொல்லுங்க. சமாரியா பெண் வந்துட்டு என்ன பண்றா? வந்தா. வந்த உடனே வந்து என்ன பண்ணா? குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணா? வார்த்தையை கேட்டா. ஆண்டவர் வந்து அவ கூட பேச, கொஞ்சம் தண்ணி தாவனா தண்ணி தாரத்துக்கு வந்துட்டு அவ வந்து சில சாக்கு போக்கெல்லாம் சொல்லியிருந்தா. ஜாதி வேறுபாடு பாரி சமாரியா இருக்கும்போது, அப்ப வந்துட்டு யூதர்களா இருக்கிற நீங்க சமாரியா கிட்ட பெண்ணு கிட்ட எப்படி வந்து கேட்கலாம்? அப்படி மாதிரி வந்துட்டு என்ன பண்ண பேசினேன். ஆனா கடைசியா அவளுடைய உண்மையெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டா? அங்கேயே குடத்தை வச்சுட்டு ஓட்ட வச்சிட்டா. ஆமே. சவுலுடைய போட்ட ஆயுதங்களை வந்து தாவீது களைஞ்சு போட்டு போயிட்டான். இப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க சமாரியா பெண் வந்து என்ன பண்ணா? குடத்தையே வச்சுட்டு ஓட்டா, விட்டுட்டு ஓட்டா. ஆமே. அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, பவுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இருந்த எவ்வளவோ மேன்மை. ஆனா எல்லாவற்றையும் பிலிப்பியர் 3:11 சொல்றாரு, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமானா என்றனா. ஆமென் சொல்லுங்க. மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டான். உலகத்தினுடைய மேன்மை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவனுடைய மேன்மைக்காக பிரயாசப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பர்திமேயை வந்துட்டு அவன் கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன உடனே அவனை ஆண்டவர் வந்து ஒரு முறை கூப்பிடுறாரு பார்த்தாரு. மறுபடியும் 2வது முறை உன்ன சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்ட மாத்திரத்துல அப்ப அவனுக்குள்ள வந்து சொல்றாரு, ஆண்டவர் அவனை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே, உன்னை ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்த உடனே அவனுக்கு மேல உள்ள அந்த அங்கி வந்து போட்டிருந்தான் பாருங்க, சிகப்பு அங்கி. அது தீண்டத்தகாதவங்க, குஷ்டரோகிகள், சப்பானிகள், முடவர்கள், அவங்களுக்காக சூமின கையுடையவங்க, இப்படிப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க மக்களுக்காக ஒரு அங்கி போட்டிருந்தான். அந்த அங்கியை ஆண்டவர் உன்னை அழைக்கிறான்னு சொன்ன மாத்திரத்துல அந்த வஸ்திரத்தை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்படி விட்டவங்க எல்லாரும் தேவனால் பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேற சிந்தை உடையவர்களாய் பாருங்க, அந்த 14ஆம் அதிகாரத்துல வந்துட்டு காலேப் வேற ஆவி உடையவனா இருந்ததுனால இப்ப சொல்றான் வந்துட்டு யோசுவா கிட்ட, அன்னைக்கு மோசே என்னை அனுப்பும் போது எனக்கு வந்துட்டு 40 வயசு, இன்னைக்கு என்னை 45 வருஷங்கள் ஆயிடுச்சு. யோசுவா கிட்ட சொல்றான், அந்த தேசத்தை, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அதை தான் எனக்கு சுதந்திர பூமியாக தரும்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணார் அப்படின்னாரு. அந்த மலை நாட்டை தாருன்னா அது சொல்றாரு, அன்னைக்கு இருந்த பேலன் எகிப்து, அன்றைக்கு கானான் தேசத்துல எகிப்தில் வந்துட்டு மக்களை அப்ப வந்து அன்னைக்கு என்னை அனுப்பும் போது இருந்த அந்த 40 வயசுல இந்த பேலன் இன்னைக்கு 85 வயசுலயும் கூட அந்த பேலன் எனக்குள்ள இருக்குதுன்றான். ஆமே. போக்குவரத்து உடையவனா இருக்கிறேன், இன்னைக்கு யுத்த புருஷனா நான் இருக்கிறேன், ஏன்னா அந்த ஆவி உடையவனா நான் இருக்கிறதுனாலன்றான். அவன் பலன் குறையல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த பலன் குறையாதபடிக்கு மறுபடியும் அந்த எபிரோன் தேசத்தை வந்துட்டு என்ன பண்ணாரு? எபிரோன் அந்த மலை நாட்டை தாருன்னு சொன்னா அந்த எபிரோன் பட்டம், அந்த எபிரோன்ல தான் வந்துட்டு என்ன பண்ணாரு? தாவீது வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மையும் வந்துட்டு என்ன பண்ணுவாரு? மிதிச்சு வந்த தேசத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நாம் வேறே ஆவி உடையவர்களாய், வேறே சிந்தை உடையவர்களாய் நாம் ஆண்டுக்கு பின் அவரை நம்ம வந்துட்டு எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினான் என்ற எண்ணாம கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்றார். பின்னானவைகளை மறந்தும் முன்னானவைகளை நாடி. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்காக அந்த குறிக்கப்பட்ட அந்த அழைப்பை வந்துட்டு என்ன பண்ண உறுதிப்படுத்தி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லட்சிய நோக்கி நான் தொடர்கிறேன் என்றார். ஆமென். நமக்காக ஒரு கோல் வச்சிருக்க, அந்த கோலை அடையிற வரைக்கும் சும்மா விடவே கூடாது. ஆமென். அப்படி அதுக்கு வந்து நம்முடைய உண்மை, நம்முடைய உத்தமம், வேறே ஆவி உடையவர்களா, வேறே சிந்தை உடையவர்களா இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கும் தந்து நம்முடைய வாழ்விலும் பெரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்னீர். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று சொன்னீர். இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய சமூகத்துல கூடி வந்து உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். காலே வேறே ஆவி உடையவனாய் இருந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்தபடினாலே அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்த எங்கள் ஆண்டவர். அப்படி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். காலேப்பை போல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உத்தமமாய் நாங்களும் பின்பற்றி வர உத்தமர்களுக்கு கர்த்தரே துணை என்று சொல்லியிருக்கிறேன். உத்தமர்கள் நாட்களை நீங்க அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உத்தம குணத்தை நீங்கள் எங்களுக்கு தருவீராக. யோசேப்பை பார்த்து சொன்னீங்களே, விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி சொன்னதை போல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே ஒரு தேவனுடைய ஆவி உள்ளவர்களாய், விசேஷத்தை ஆவி உடையவர்களாய், வேறே ஆவி உடையவர்களாய் நாங்கள் காணப்பட என்னுடைய வார்த்தையில, நடக்கல, அன்பில, ஆவியில, விசுவாசத்துல விசுவாசிகளுக்கு ஒரு மாடலாய் என்னுடைய நடத்தில நாங்கள் காணப்பட நீர் பரிசுத்தரா இருக்கிறத போல நாங்களும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து
இந்த பூமியில நாங்க வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் இருக்கிற ஊழியங்களை பொறுப்படும். அன்று வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் மாற்றிப்படும். அற்புதங்களை செய்கிற நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து முடிய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாய் பெரிய ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கிரியை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்று சதாக்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்துல 6 மணிக்கு ஆராதனை சொன்னோம். ஆனாலும் கூட அது 7 மணியாக நேற்று தினத்துல உங்களுக்கு வாய்ஸ் கால் போட்டா, ஆனா 7 மணிக்கு யாரும் வரல. 8 மணிக்கு